வாங்கக்கா உங்களதான் தேடிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் விஜய் வெளியே வர மாட்டான், தூங்குவான், அப்படி இப்படி. நீங்களே பாத்தீங்களா எவ்வளவு மாசா வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போனாரு. அவர் என்னடா சொன்னாரு கேட்டீங்களா நீங்க? அப்படியே அலர்ந்துருச்சு, ஸ்டேட்டே அலறிச்சு அவர் பேச்ச கேட்டு. அந்த அளவுக்கு அலற அளவுக்கு என்ன சொன்னாரு திருப்பி சொல்லு. பாட்டு பாடுறாரு, கேஸ் பத்தி பேசினாரு, எவ்வளவு விஷயம் பேசினாரு. நான் கேக்குறேன், கேஸ் யாரோட இஷ்யூ? அதுக்கு யாரோ இஷ்யூனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் கேஸ் கொடுக்கணும் அதை சொல்லுங்க முதல்ல. அது ஸ்டாலின் தான் தரணும். ஆமா, அவரு வாங்கி தரல, அதனால இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த ஈரானுக்கும் இதுக்கும் பிரச்சனை, அமெரிக்கா சண்டை நடக்குது, அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். ஆமா, இங்க இருந்தா அவர் எதுவும் குரல் கொடுக்காம இருக்காரு. உங்க அண்ணன் கொடுக்க வேண்டியது தானே, போற நிறுத்த சொல்லி கொடுக்க வேண்டியது தானே. அது கூட ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். கவனிக்கணும்னா எல்லாருமே வந்து குறை யார் மேல சொல்றாங்க? மோடி மேல சொல்றாங்க. மோடி தானமா, மோடி காரணம் மோடி தானமா சொல்ல முடியும். யாருக்காவது திமுக கேட்கறதுக்கு ஒரு தில்லு இருந்துச்சா? எங்க அண்ணனுக்கு அந்த தில்லு இருக்குது. ஏன்னா உங்க அண்ணனுக்கு அது மட்டும் தான் தெரியும். இந்த மை நேம் இஸ் கனிமொழி, அதை தவிர எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஊர்வசி ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு திமுக திட்டுறது மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. கேஸ் மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவர் அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு, அதாவது இந்த இடத்துல கூட நான் பிஜேபியை விமர்சிக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு உங்க அண்ணன் ஸ்ட்ராங்கா நிக்கிறாருல. பிஜேபி 3 வார்த்தை சொல்லிட்டாரு, கேட்டீங்களா? பிஜேபினா அடடா இதுவல்லவா எதிர்ப்பு. இவர் நாளைக்கு முதல்வர் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா எதிர்ப்பாரு மத்திய அரசு. பாராட்டணும். நீங்க பிஜேபி சொல்ல மாட்டோம், பிஜேபி உண்மையில பாராட்டணும். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த 3 வருஷத்துல இன்னைக்குதான் முதல்ல பிஜேபி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கூட மோடி ஜின்னு சொல்லல பாத்தீங்களா? பிஜேபி சொல்லிங்களே, மோடி ஜின்னு சொல்லி. இவங்க அவங்களும் பார்த்திருக்கலாம், இவங்களும் பார்த்திருக்கலாம். அந்த அவங்கன்னா நிறைய அவங்க இருக்காங்க பிஜேபில. எந்த அவங்க? அமித்ஷா ஜியா, மோடி ஜியா, எத்தனை ஜே இருக்காங்க. அதுல எந்த ஜின்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுங்க. அதனால என்ன ஒரு புதுசா ஒரு விஷயம் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். நீங்க அதை பாருங்க. என்னது? இந்த திமுகவும் பிஜேபியும் கூட்டணின்றதை நாங்க சொல்லியிருக்கோம். நீங்க தான் திமுக, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. நீங்க தான் பாஜகவுடைய பி டீம்ன்றது தெரிஞ்சிச்சு. வந்தவர் சொன்னாரு, கூட்டணி இல்லாம நிக்கிறது நாங்க தான். நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். கூட்டணி நேரடியா இல்ல, அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்கீங்க. இந்த படத்துல கீழே போய் மேப் பாப்பாரு பாத்தீங்களா விஜய் அவர்கள், அந்த மாதிரி பிஜேபியும் தாவேகாவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங். இல்லைன்னா ஏன் சொல்ல போறாங்க நாங்க வந்து ஜெயிச்சு வந்துருவோம், தொங்கு பாலம் மாதிரி தான் தம்பி விஜய் இருக்காரு, அவர் தொங்கிட்டு இருப்பாரு, அவரையும் தூக்கி எங்க தொங்கு பாலத்துல சேர்த்து நாங்க பாஸ் ஆயிட்டோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் விடுங்க, எப்போ பார்த்தாலும் சதிங்க. விஜய் அண்ணா பேசினதா சதி. எது சதி? ஆதவர்ஜுனா பேசுறாரு மேடையில, எப்படி பாத்தீங்க? ஆதவர்ஜுனா பேசினதே சதின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? அது வரைக்கும் நான் பாராட்டுறேன். பேசும்போது சதி பண்றாங்க. என்ன சதின்னு கேக்குறேன். கண்ணாடி பாட்டில் உள்ளதுங்க. நான் வரேன். நீங்களா வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? நீதி வேணும், நீங்க சொல்லுங்க. நீங்க தானே எத்தனை கிலோ வேணும் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். அதாவது ஆதவர்ஜுனா 41 பேர் செத்தப்ப கூட கலங்காத கல்லு மனுஷன். அவரு தொகுதியில வந்து எமோஷனல் டிராமா பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த மாதிரி கண்ணாடி விழுந்துருச்சு, நீங்க உடனே முதல்வர், நீங்க உடனே வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தாகணும், என்கிட்ட சிசிடிவி கேமரா இருக்கு, நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, திமுக சதின்றீங்க. சரி, போலீஸ உடனடியா அரெஸ்ட் பண்ணுச்சு. அரெஸ்ட் பண்ணவங்க விசாரிச்சா நான் குடி போதையில நாங்க 2 பேரும் அடிச்சுக்கணும், அடிச்சப்ப பாட்டில் தெரிச்சிருச்சு. அதுவும் நாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவோட சப்போர்ட்டர் தான், தாவேகாவை சார்ந்தவர்கள் தான். இவங்களே வெடிகுண்டு வைப்பாங்களா, இவங்களே வெடிகுண்டு எடுப்பாங்களா? அந்த 2 பசங்க புடிச்சு தாவேகாவோட கைகூலி. திமுக ஆளுங்க இந்த மாதிரி பேசுங்கடா, காசு இந்த மாதிரி பண்ணுங்கடா, போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண வேலை. அவ்வளோ இழிச்சவாய் உங்களுக்கு திமுக. இல்ல நான் கேக்குறேன், போலீஸ் வந்து அவங்க தாவேகா அப்படின்னு சொன்னோடனே நம்பி இருப்பாங்களா? ஒண்ணும் வேணாம். அவங்க என்னென்ன இன்னைக்கு தேதியில நீங்க யாரோடைய ஃபாலோவர் அப்படின்ற தெரிஞ்சுங்கன்னா உங்களோட Facebook பேஜ் எடுத்தாலே தெரிஞ்சிடும், நீங்க திமுகவா தாவேகாவா பாஜகவா அப்படின்னு. சரியா பண்ணாம அதான் சொல்றேன், உங்களுக்கு பொய்யும் ஒழுங்கா பேச தெரியாது, தப்பும் சரியா பண்ண தெரியாது, மாண்டனா மாட்டிக்கிற மாதிரி பண்றீங்க. பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ஏதோ ஒரு படம் எடுத்தாருன்னா எப்படி தோக்க போறாரு, தோத்த பிறகு படம் நடிக்க போவார்ல, அப்ப ஆதவர்ஜுனும் சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம். அவருக்கு சினிமால ஒரு மிகப்பெரிய பிரகாசமான அந்த கண்ணு கலங்குது, தண்ணி அப்படியே வெளியே வரல. எனக்கு தெரிஞ்சு சாவித்ரி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. இந்த அதாவது விஜய் அவர்களோட ஃப்ரெண்டு பொங்கலுக்கு எல்லாம் போனாங்களே, அந்த அம்மா பேர் என்ன, கீர்த்தி சுரேஷ், அந்த அம்மா ஒரு படம் நடிச்சிருப்பாங்க சாவித்ரியோட படமே. அதுல வந்து இத்தனை துளி 3 துளினா அந்த 3 துளி கண்ணீர் வரும் பாத்தீங்களா, அப்பதான் அதே மாதிரி நடிச்சிருக்காரு மனுஷன். அபாண்டமா சொல்லாதீங்க. அபாண்டமான வீடியோ போய் பாருங்க. கார் மேல ஒருத்தர் வந்து மோதிட்டாருல, ஒரு இவரு காரை வந்து ஏத்தி இருக்காரு காவலரோட கால் மேல. அவரு வந்து வாண்டடா விழுந்தாருங்க. வாண்டடா விழுறதுக்கு அவருக்கு என்ன வழி பண்ணுவோம்? என்ன பார்த்தாரா இல்லையா? என்ன பார்த்தாரு? அவங்கள போய் காவலரை போய் நீ கார் ஏத்துன தப்பு இல்ல, இறங்கி வந்து பார்த்தது எங்களுக்கு பெரிய விஷயம். நாங்க போய் பார்க்க ஆக்சுவலி இந்த
ஸ்கிரிப்ட் பாருங்களேன், ஆதவர்ஜுனா இருந்து விஜய்ல இருந்து எல்லாருமே ஒரே ஸ்கிரிப்ட். நான் வந்து போலீஸ்கார மேல காரை ஏத்துறேன், இறங்கி போய் பாக்குறேன், அது ஒரு பேஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம ஆளு அவங்க நிப்பாங்க, இத்தனை கிலோமீட்டர்ல மேப் போட்டு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன், இத்தனை கிலோமீட்டரில் உங்களுடைய ஆதரவாளர் ஒருவர் பைக்கில் இருந்து விழுவார், நீங்கள் வந்து வேனில் இருந்து இறங்குவோம், போய் அதை ஆதரவு தெரிவிக்குவோம். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி உங்க தலைவர் செய்வாரு, உங்க தலைவர் செய்வாருன்ற. ஏன்னா இத்தனை நாளும் உங்க வண்டி காடியில சிக்கினவன் ஏற்கனவே உங்க பிராலிக்கு வந்து நடு ரோட்ல அடிபட்டு செத்தே போயிட்டாரு ஒருத்தர், அவரை போய் பார்க்கல, இவங்களெல்லாம் யாருமே பார்க்கல. 41 பேர் செத்தப்ப கூட அந்த குடும்பத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தால் நீங்க திடீர்னு எப்படி கரெக்டா இவர் வராரமா, இவர் வர நேரம் பார்த்தா அவங்க உழுகுறாங்களாமா, உழுகும் போது கூட அடிப்படாம ஒரு சிராய்ப்பு கூட இல்லாம உளுந்த அதிர்ச்சியில அந்த அம்மா எழுந்து வீட்டுக்காரருக்கு என்னாச்சுன்னு பார்க்கல, விஜய் அவர்களுக்கு கை கொடுக்க போகுது, கிள்ளி முத்த கொடுக்க போகுது. அப்ப இது ஸ்கிரிப்ட் தானே, நீங்களே ஒத்துக்கோங்க. இது பாசம், நான் ஊந்தாலும் பரவாயில்லை, உளுந்தவங்க யாருமே எந்திரிச்சு என்ன ஆச்சு கூட வந்தவருக்கு என்ன ஆச்சுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா எழுந்திருச்சு நீ வந்து விஜய்க்கு கிள்ளி முத்தம் கொடுக்குறா, அந்த முன்னாடி பைக்ல உட்காந்து இந்த ஓட்டிட்டு வந்தார்ல அந்த புருஷனோட மைண்ட் வாய்ஸ், இந்த பைத்திய பேச்சை கேட்டு நான் இந்த ஆக்டிங் ஓட்டுக்கு தப்பு, எந்திரிச்சோட என்ன பார்த்துருந்தீங்கன்னா ஒத்துருப்பாங்க இது உண்மைன்னு. நீ விஜய் கிள்ளி முத்தம் கொடுத்ததுனால இது ஸ்கிரிப்ட் அங்கேயே முடிவாயிருச்சு. நான் என்ன எதிர்ச்சியா அந்த பைக்கு மட்டும் போயிருந்தா கூட நீங்க முன்னாடி இருந்தே பார்த்துட்டு வந்தீங்க, பைக் விழுந்துருச்சு தெரிஞ்சு நீங்க வந்துட்டீங்களா, பைக்கு பின்னாடி 2 வண்டி நிக்குது, இந்த 2 வண்டியை தாண்டி இவர் வந்து அந்த பைக்கை பார்த்துட்டாரு, அவங்க விழுந்துட்டாங்க, அது தெரிஞ்சு இவர் வந்து உடனே இறங்கி போய் பாக்குறாரு. இது எல்லாம் ஸ்கிரிப்ட். அதே பேட்டர்ன்ல ஆதவர்ஜுனா இங்க பண்ணிருக்காரு. வேறதான் பிரச்சனை, பார்க்கவே இல்ல, ஒருத்தர் விழுந்துட்டாங்க போயிட்டாருன்னு சொல்லுவீங்க, இறங்கி பார்த்தாலும் திடீர்னு பண்றீங்களே, அதுவும் திடீர்னு பண்றீங்களே, அதுதான் எங்களுக்கு வந்து இதுவா இருக்கு. இவ்வளவு நாள் வராதவரு திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் வராத விருந்தாளி வந்திருக்காருன்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. எவ்வளவுதான் பேசினாலும் எங்க நிர்வாகிகள்லாம் தங்குங்க, எங்க வேட்பாளர் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகிகளை பத்தி உங்க நிர்வாகிகளை கழுவி ஊத்துறாங்க, பொம்பளைங்க இடுப்ப கிள்றாங்க, கஞ்சா விற்கிறாங்க. அதாவது தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சரா ஆகணும்னா அவருக்கு தான் தாவேக்கா சார்ந்த வரைக்கும் அத்தனை இதுவும் இருக்கு. இது சிம்டம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கா, வெயிட் லாஸ் ஆகுதா, உங்களுக்கு இதுவா இருக்கா, அப்ப இது இந்த நோயோட சிம்டம்ஸ், கண்ணு மஞ்சளா இருக்கா, அப்ப மஞ்ச காமால அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் சொல்லுவாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி தாவேக்காவுடைய வேட்பாளரா அப்படின்னா வந்து உண்மை உழைப்பு இது எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து தாவேக்காவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அத்தனை பொருத்தமா இருக்குது. ஆதாரம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே பலது சொல்லிட்டேன், இன்னைக்கு புதுசா நாளுக்கு நாள் வந்து வெளியே வந்துட்டே இருக்காங்க வேட்பாளர்களுடைய வண்டவாள தண்டவாளம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணியில இருக்கக்கூடிய வேட்பாளர். அவர் வந்து என்ன சொல்றேன்னா அதான் அந்த தன்னைத்தானே அம்பேத்கருடைய ஆள் மாதிரியே காமிச்சப்பர்ல அவரோட ஆவி அவருக்குள்ள இருக்குங்க, ஆவி இருக்கு. அந்த ஆவி என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, யாரும் எங்க கூட வராதீங்க, நான் 13 பேர் வந்தா போதும், நான் தான் வேட்பாளரு, நான் வந்து அண்ணன் வழியில போறேன். அண்ணன் வழியில என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வந்து கேன்வாஸ் பண்ணவே போக மாட்டேன், பரப்புரைக்கே போக மாட்டேன், வீடியோ எடுப்பேன், நான் மட்டும் போவேன், 4 பேரை சந்திப்பேன், அந்த வீடியோ எடுப்பேன், அந்த வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போடுவேன், எனக்கு வெற்றி நிச்சயம். எந்த மாதிரி ஒரு வேட்பாளர் அந்த ஏரியால இருக்கவங்களே சொல்றாங்க, நான்லாம் கட்சிக்காக எவ்வளவு உழைச்சேன், இந்த மண்ணின் மைந்தனை வந்து நீங்க வந்து திருத்தணியில இருந்து ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வந்து போட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் உழைச்சதுக்கு ஏதோ ஒரு பலன் இருந்திருக்கும். எதுவுமே தெரியல. சரி விஜய் என்ன சொல்லிட்டாருன்றக்காக நாங்களும் ஏத்துக்கிட்டோம். ஆனா இவங்க என்னன்னா 4 நாள் ஆச்சு வேட்பாளர் அறிவிச்சு, 4 நாள் ஆச்சு, 4 நாளா நீங்க இங்க வரல. வந்த கையோட நீ என்ன கேட்கணும், ஒரு நல்ல வேட்பாளராக இருந்தா எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ கொஞ்சம் அறிவு பொருத்தி ஆள் போல தாவேக்கால அறிவோட இருந்தாதான் வாய்ப்பு தர மாட்டாங்கல்ல. நான் வேட்பாளரை சொல்லல, அந்த பேசினார்ல இந்த வேட்பாளரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணார்ல அவரு சொல்றேன், அவர் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு. ஏன்னா நான் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கேன், களத்துல உழைச்சிருக்கேன். வந்தவர் வேட்பாளர் அறிவிச்சு 4 நாள் கழிச்சு வராரு. வந்தவர் என்ன கேட்கணும், இந்த தொகுதியில எத்தனை ஓட்டு இருக்கு, எத்தனை கிளைகள் இருக்கு, எத்தனை பூத் ஆபீஸ் வச்சிருக்கீங்க, பூத் ஏஜென்ட்கள் யார் யாரு, என்னென்ன சாதி இருக்கு, அந்தந்த சாதிக்கு ஓட்டு இருக்கா, நமக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கணும். எப்படி பரப்புரை போலாம், நாங்க ஜாதி பார்க்க மாட்டோங்க, நாங்க மென்ஷன் பண்றோம், நாங்க ஒரு சமத்துவ கட்சி. ஆமாமா, நீங்க தான் இவரு கொடுத்தீங்க பாத்தீங்களா, திருப்பரங்குன்றத்துல கொடுத்தீங்களே, யார் அவரு, நிர்மல்குமார். என்னென்ன பார்த்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அவர் RSS பொறுக்கியா கள்ள கடத்தலா கஞ்சா கடத்திருக்காரு, இதை தான் பார்ப்பீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அதாவது நீங்க சிறுபான்மையரோட ஓட்டை டார்கெட் பண்ணி தான் விஜய் அவர்கள் இறங்கியிருக்காருன்னா அப்ப அந்த சிறுபான்மையரோட ஓட்டு விழுமா, நம்மளுக்கு சாதகமா இருக்கா இல்ல வேற கட்சிக்கு சாதகமா இருக்கா? ஏன்னா அங்க பெரிய ஜாம்பவான்களுடைய கட்சினா இப்ப ஆளுங்கட்சி திமுக அதிமுக மாதிரியான பெரிய பெரிய கட்சிகள் இருக்கு. ஆனா அதுலயும் எனக்கு ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா அவர் சொல்றாரு, இப்போ ஒரு கட்சியோடைய வளர்ச்சி அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம என்ன சொல்லுவோம்,
இப்போ நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், நான் இந்த தாவேகா கட்சியோடைய இது பொறுப்பாளராக இருக்கேன், இந்த கட்சி இந்த ஏரியாவில் நான் வளர்த்து எடுக்கிறேன்னா அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவீங்க? நீங்க போய் நின்னா உங்க போய் அவ்வளவு பெரிய கூட்டம் வரும், மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்றதான் கட்சியோட வளர்ச்சி. ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா இந்த ஏரியாவில் எங்களை பார்த்தா பயப்படுவாங்க மக்கள். அப்போ மக்கள் உங்களை பார்த்து பயப்படுறதுதான் வளர்ச்சின்றது உங்களை வந்து போய் சேர்ந்துருக்கு பாத்தீங்களா? இதுதான் தாவேகா கொண்டு போய் சேர்க்கிற மெசேஜ்ன்ற. இப்போ அவரே நான் அந்த வீடியோ பார்க்கும்போது நினைச்சேன் பரவாயில்ல உருப்படியா பேசிட்டே வர்றாரு, பார்த்தா கடைசியில பேக் அடிச்சிட்டார். இந்த ஏரியாவில் இருக்கவங்களா எங்களை பார்த்து பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு நாங்க கட்சியை வளர்த்துருக்கோம். ஆக நீங்க பயமுறுத்தி தான் வச்சிருக்கீங்க. ஐயோ இவனை பக்கச்சுக்கிட்டா இவன் என்னென்ன பண்ணுவானோ, நம்ம வீட்டை உடைப்பானோ, இல்ல கலாபாரம் பண்ணுவானோ, கையை கடிப்பீங்க, வீட்டை உடைப்பீங்க, இந்த மாதிரியான எதை பண்றாங்கன்னு பயமுறுத்தி வச்சிருந்தோம். ஆனா நீங்க ஒரு காமெடி கீஸை கொண்டு வந்து உள்ள போட்டு அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், நான் அண்ணன் மாதிரி வீட்டுல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஆன்லைன் வீடியோ போட்டுப்பேன் அப்படின்றாரு. மூஞ்சி போதுமே, எதுக்கு அண்ணன் வெளியே வந்தாரு வேட்பாளர் நிறுத்துறாரு? வரலன்னா கேள்வி கேட்பீங்க, சும்மா 4 தொகுதி வந்தா போதும். வந்தவர் எத்தனை தொகுதி போனாரு? 4 தொகுதிக்கு அவர் கேட்டாரு, 2 தொகுதி தான் கேன்வாஸ் பண்ணாரு. அடுத்து இல்ல மாலை நேரம் வெயில் சுட்டு ஃபைங் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏசி காத்துலயே இருக்கிற ஒரு ஆளு வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, அவரு என்ன மாதிரி பிரச்சாரம் பண்றாரு, அவருக்கு வராத கூட்டமா எவ்வளவு பேர் வராங்க போறாங்க. அவரை விட்டுருங்க, ஸ்டாலின் அவர்களுடைய வயசு என்ன 70+, அவர் காலையில இருந்து நைட்டு வரையும் பிரச்சாரம் பண்றாரு. துரைமுருகன் எடுத்துக்கோங்க, அந்த கட்சியிலே உள்ளதுலேயே ரொம்ப மூத்த தலைவர், அவரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் இல்லாத ஏசியில தான் விஜய் இருக்காரா? நீங்க ஏசியிலே இருங்க, நாங்க தப்பு சொல்ல, ஆனா நீங்க இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு வராதீங்க. நான் வந்து மக்களோட மக்களா நிப்பேன், என் வாயில பொய்யே வராதுன்னு எல்லாத்தையும் சொல்றீங்களே, இதுதான் மக்களோட மக்களா நிக்கிற இதுவா நான் கேட்கிறேன். ரெண்டாவது நீங்க கேட்டீங்களே இந்த எம்எல் பாபு அப்படின்னு பாருங்க, இந்த பிரபு அப்படின்ற பதில் பாபுன்னு சொன்னார் பாத்தீங்களா? விஜய் அடி சறுக்குள்ள அவரு செலக்ட் பண்ண வேட்பாளரே ஒரு சர்க்கிள் வேட்பாளர் தான் அப்படின்னு நாங்க சொல்லல. தாவேகா கட்சியோடைய பகுதி, அதாவது கண்ணன்றவர் பகுதி இணை செயலாளர், மாதவரத்தோடைய பகுதி இணை செயலாளர் அவர் கண்ணன், அவரு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சியில இன்னைக்குதான் முதல் ஒருத்தர் வந்து நேரடியா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு விஜய் அவர்களை, நீங்க கட்சி ஆரம்பிச்சது காசு சம்பாதிக்கவா? இவர் சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளவு நாள், நான் வந்து இன்னும் பெரிய வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டேன், பெரிய வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, இங்க பெருசா சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அங்க 200 கோடி விட்டுட்டு இங்க 1000 கோடி சம்பாதிக்க வந்திருக்காருன்னு நான் சொல்லல, உங்க தாவேகா கட்சியோட இணை செயலாளர் அவர் சொல்றாரு. அவர் என்ன விலைக்கு போகல, அவர் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்றீங்க, ஆனா இடுப்பை புடிச்சு கீழ்ற ஒருத்தனை வந்து நீங்க வேட்பாளரை அறிவிச்சு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒழுக்கம் கட்டுப்பாடு, நாங்க வந்தா கஞ்சா இருக்காது, ஊழல் இருக்காது, ரொம்ப கட்டுப்பாடா கொண்டு போவீங்க. கட்சியை கட்டுப்பாடா கொண்டு போல, எல்லார்கிட்டையும் காசு, அதாவது வட்டம், மாவட்டம், இணை அமைப்பாளர், அணி செயலாளர், அணி அமைப்பாளர், இப்ப எல்லார்கிட்டையும் காசு வாங்குறாங்க. இந்த காசு புசி ஆனந்த் வரைக்கும் போகுது, டீலிங் ஷேரிங் புசி ஆனந்த் வரைக்கும் போகுது. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்காக உழைச்ச எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, போஸ்டிங் கொடுக்கல, போஸ்டிங் கொடுக்குறீங்க நல்லவங்களுக்கு கொடுங்க, இந்த மாதிரி ஆட்கள் கொடுக்குறீங்களே. அதாவது இந்த பிரபு எம்எல் பிரபு அப்படின்றவர் என்னன்னா வட்டி தொழில் செய்யறாரு, இந்த கலெக்ஷன் பண்றதுக்கு இவர் கீழே ஒரு 4-5 அடியாள், இந்த ரியல் எஸ்டேட் அடுத்தவங்க இடத்த ஆட்டையை போடுறது, இந்த மாதிரியான சமூக சேவைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் சொல்றேன், உங்க கட்சியோட தலைமை அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தலைமைக்கு இந்த மாதிரியான தற்கூரி தான் வந்து வேட்பாளராக வருவாங்க. அந்த வேட்பாளர் கீழே வேலை செய்யறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? ரவுடிசம் பண்றவங்க, அடுத்தவங்க நிலத்தை ஆட்டையை போடுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அப்படிதாங்க ஒரு கட்சி செயல்பட முடியும். எல்லாருமே அப்புறம் எப்படி நீங்க வந்து சொல்றீங்க நாங்க வந்து இங்க வந்தா உங்களுக்கு இது பண்ணிடுவோம், ஒழுங்கான ஆட்சி கொடுப்போம், சட்ட சிக்கல் எதுவுமே இருக்காது, நாங்க வந்து ரவுடிசம் இருக்காது, கஞ்சா இருக்காதுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறவன் பூரா கஞ்சா கடத்துறவன், பொம்பளை இடுப்பை கிள்றவன், அதுக்கப்புறமா அடுத்தவன் நிலத்தை ஆட்டையை போடுறவன், வட்டி கொடுக்குறவன், இப்போ மோசமாக ரவுடிசம் பண்றவன், இப்படி எதெல்லாம், அதாவது இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பாஜக கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க தான் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, பாலியல் குற்றவாளிகள் எல்லாம் வந்து கூப்பிட்டு ஜெயில ரிலீஸ் ஆன உடனே அவங்களுக்கு வந்து பதவி கொடுத்து இது பண்ணுவாங்க. அதே பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்றீங்கல்ல, ஸ்ட்ராட்டஜி. இவங்களை வெளியே விட்டா போயிட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அதனால மொத்த குற்றவாளியை கூட்டிட்டு வந்து உள்ள வச்சுட்டா வெளியே வந்து குற்றமே நடக்காது, மொத்த குற்றவாளிகளோட கூடாரமா தாவேகா மாறிடும். இது எவ்வளவு பெரிய அரசியல் புரட்சி. அதுதான் சொல்றேன், இது பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே பண்றீங்க. ஏன்னா இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல இந்த கண்ணாடி விட்டு அடிச்சாங்கன்னு, இது ஜூலி வந்து போட்டு உடைச்சிச்சு. ஆனா இதெல்லாம் பழைய ஆர்எஸ்எஸ் டெக்னாலஜி. நாங்கெல்லாம் ஜூலியை பார்த்தா உண்மையை பேசுறதுனால அதான் நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, வாடி பாப்போம் அப்படின்னு, அந்த பொண்ணு உங்களால 10 பைசாக்கு பாத்தீங்களா, அது பாட்டு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கு. நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதை அடிச்சு விட்டு அந்த பொண்ணு பாட்டு போயிட்டே இருக்கு. எந்த கமெண்ட் பண்ணாலும் 3 புருஷன், ஆமா 3வது புருஷன் என்ன போ, அவ இப்படி அவ அப்படி, ஆமா அப்படிதான். ஆனா நான் விஜய்க்கு ஏதாவது பிரச்சாரம் இருப்போம், உங்களுக்கு
தெரிஞ்சதெல்லாம் அவதூறு பேசுறது, அசிங்கமா பேசுறது, அதுக்கப்புறம் வந்து அதுல மட்டும் தாவேக்கால ஒரு ஒத்துமை இருக்கு. இப்ப உங்க அண்ணன் எப்படி பெண்களுக்கு தனி எடை போடுறவங்க, ஆண்களுக்கு தனி எடை போடுறாங்க, எல்லாத்துக்குமே தனித்தனி சமத்துவன்றதுல அந்த சமத்துவம் வந்து தாவேக்கால ஒரே விஷயத்துல தான் கடைபிடிக்கிறாங்க. அது என்னன்னா அடுத்தவங்களை பார்த்து அசிங்கமா பேசுறது. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அசிங்கமா பேசுறதுல போட்டி போட்டுன்னு பேசுவாங்க தாவேக்கால. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம்னு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க கொடுத்தா திமுக பார்த்து அவ்வளவு பேசுறீங்க, அங்க யாராவது இவ்வளவு மோசமா இவ வர சொல்லு, அவளை இதை பண்ணிடுறேன், இல்ல யாராவது வந்து எங்க பொண்டாட்டியா இருந்துக்கிறோம், அண்ணனுக்கு அக்காவா இருந்துக்கிறோம், அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருந்துக்கிறோம், இந்த மாதிரி பேசுறீங்க பாத்துருக்கீங்களா? இது பாசம். இது பாசம் இல்லைங்க, இது பாசம் இல்ல, கேவலம். கேவலத்திலயும் கேவலம். அண்ணன் தங்கச்சி உறவையே கேவலப்படுத்துற மாதிரி தான் தாவேகா கட்சியில இருந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சோ இது இல்லாம இன்னொன்னு வர சொன்ன, அதாவது இப்ப ஏற்கனவே சொன்னது வந்து மாதவர தொகுதி சொன்ன, திருத்தணி சொன்ன. இப்ப புதுசா இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா வாணியம்பாடி தொகுதி. அந்த வாணியம்பாடி தொகுதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 140 நிறுவனத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 600 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி 4 வாட்டி சம்மன். பொய்னா ஒரு வாட்டி சம்மன் அனுப்பும் போதே இல்ல என் மேல பொய் புகார் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பொய் அப்படின்னு பேசியிருக்கலாமே. 4 வாட்டி சம்மன் கொடுத்து 5வது வாட்டி இன்னைக்கு சம்மன் வந்திருக்கு. அப்ப சம்மன் கொடுத்தவன் பொய்யா? அப்ப போலீஸ் டிஎம்கே ஆளுங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க. பொய்யான சம்மன் பத்தி ஒரு பெரிய விஷயமா ஆக்கணும். அது மறக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? நீங்க முதல் சம்மன் கொடுத்தீங்கல்ல, சரி, 2 சம்மன் கொடுத்தீங்க, 3 சம்மனுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? அதுதாங்க நீங்க இந்த மாதிரி கேடு கிண்ணம்லாம் வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க. நாங்க கனவுல கூட நிலத்திலேயே தாவேக்கால ஒருத்தர் 4 சம்மன் வாங்கி 600 கோடி ஊழல் பண்ணியிருக்கான், ஜிஎஸ்டி கட்டல. இப்படிப்பட்டவனெல்லாம் தாவேக்கால வேட்பாளர், அதாவது அண்ணன் பொறுக்கி எடுத்தாரு பாத்தீங்களா, தேர்ந்தெடுத்தாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி பொறுக்கிங்களா தேர்ந்து பொறுக்கி வச்சிருப்பாருன்னு யாருமே நினைக்கல. மனுஷன் 600 கோடி கொஞ்சம் மனசாட்சி. 140 நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்களே, அது இல்லன்னு நீங்க மறைச்சீங்கன்னா ஆதாரத்தை தெரிவித்து பண்ண தானே. முட்டு கூட கொடுக்க முடியல. அதாவது முட்டு கொடுக்கலாம், ஏதாவது ஓரளவுக்கு பண்ணா முட்டு கொடுக்கலாம். எல்லா கட்சியுமே நல்ல கட்சியும் கிடையாது. கட்சிகள் இப்போ திமுகலே தப்பு நடக்கும், அதிமுக தப்பு நடக்கும், பாஜக தப்பு நடக்கும். ஆனா ஓரளவுக்கு அதை அடிச்சு பேசுற அளவுக்கு ஏதாவது செய்யலாம். நீங்க முட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்களே சொல்றீங்களே. நிறைய பேரு இந்த திருசா விஷயம் வந்தது இல்ல, அதாவது அந்த விஷயம் வரும்போது அண்ணன் இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாதுன்னு ஓட்டினாங்களே, அந்த மாதிரி முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்களே பாட்டில விட்டு அடிப்பீங்க, அது உங்க ஆளே வச்சு அடிப்பீங்க. ஆனா திமுக சதிவீங்க. 41 பேர் உங்களால் செத்து போங்க, ஆனா திமுக சதிவீங்க. சிபிஐ விசாரணைக்கு டெல்லி கூப்பிட்டா திமுக சதி, பொண்டாட்டி டைவர்ஸ் போட்டா அதுக்கு திமுக சதி. நீங்க வேற எதுக்கெல்லாம் திமுக சதி பண்ணுவீங்க? அப்படி நீங்களே ஒரு வேட்பு மனு தாக்கல் ஒழுங்கா பட தெரியுதா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு காலையில நியூஸ் 2 தொகுதியில அழகா பண்ணி முடிச்சிட்டாரு, அழகா பண்ணிருக்காரு. ஆனா முக்கியமான விஷயத்தை மறைச்சிட்டாரு. இப்ப அவரு மறைச்சதுனால அவருடைய வேட்பு மனுவே நிராகரிக்கிற நிலவுல வந்து நிக்குது. அதாவது இப்போ ஒரு இது கொடுக்குறீங்க, பிரமாண பத்திரம் கொடுக்குறீங்கன்னா உங்களோட சொத்து விவரத்துல இருந்து, உங்களுடைய கல்வி தகுதியில இருந்து, உங்க மேல கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உண்மையான டீட்டெயில கொடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, திருச்சியில கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த திருச்சியில கொடுக்கும்போது ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. என்ன அப்படின்னா 2 கேஸ் இருக்கு என் மேல. ஒரு கேஸ் என்னன்னா, இந்த 2025 மதுரை மாநாட்டுல அந்த பவுன்சருங்க ஒரு தொண்டரை தள்ளி விட்டாங்க, அந்த தொண்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ் ஒண்ணு. இல்ல அது 2வது பெரம்பூர்ல நடந்த அந்த இஷ்யூ தான். சார் பெரம்பூராவது இந்த வேட்பு மனு பெரம்பூர்ல தாக்கல் பண்ண அதுக்கப்புறமா நடந்த இஷ்யூ, அதனால நீங்க அதுல போடல. ஆனா இந்த மதுரை மாநாட்டுல இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த இஷ்யூ நீங்க ஏன் அதுல வந்து இப்போ எழுதல அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல எனக்கு சம்மந்தம் இல்ல, காவல்துறை மேல இந்த வாட்டி எடுத்து போட்டீங்க. அதாவது இப்ப இங்க திருச்சியில போடும்போது காவல்துறை உங்களுக்கு கொடுத்துருச்சு, பெரம்பூர்ல போடும்போது காவல்துறை கொடுக்கல. எதுக்கு எடுத்தாலும் இல்லைங்க ஏதோ கவனக்குறைவு நடந்து போச்சு அப்படின்ற உண்மையை ஏத்துக்க கிடையாது. திமுக சதி, காவலர் சதி. ஏன்னா காவல்துறை வந்து முதலமைச்சர் கீழே வரதுனால காவல் சதி. எங்கள் தமிழ்நாடு காவல் மேல நம்பிக்கை இல்லை. இப்போ நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு அதாவது அமித்ஷா கிட்ட ஓடுனீங்க, சம்பந்தம் இல்லாம மணிப்பூர் ஆளுநருக்கெல்லாம் லெட்டர் எழுதுனீங்க, என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. இங்க தமிழ்நாடு போலீஸ் தானே வந்து நிக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா? அங்க இருந்து டெல்லியில இருந்து உங்களுக்கு துணை ராணுவம் வர வரை நீங்க பிரச்சாரம் பண்ணாம இருக்க வேண்டியது தானே. உங்களுக்கு பொறாம, உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி எல்லாம் கிடைக்க மாட்டுது, அங்க இருந்து உங்களுக்கு அவ்வளவு உதவி எல்லாம். ஐயோ எங்களுக்கு பொறாமை இல்லை. நீங்க தான் கேட்டீங்களா, அமைச்சருக்கு வேண்டியதானே, அது வர வரை
நீங்க தான் தமிழ்நாடு காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு டெல்லியில நீங்க லெட்டர் உங்க ஷாவுக்கு உங்களுக்கும் டீலிங் இருக்கிறதுனால ஷாக்கு டைரக்டா பேசிருக்கீங்க. இப்ப ஷா உங்களுக்கு துணை ராணுவம் அனுப்புற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டியதானே கேக்குறேன். உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸோட உதவி எதுக்கு? நீங்க பண்ணுங்க, நாங்க எங்க போனாலும் எங்க மேல நம்பிக்கை இல்லையே, கேஸ் கொடுக்க முடியும். எங்க மேல நம்பிக்கை இல்லையேம்மா, அப்புறம் எதுக்கு எங்களை வச்சு நீங்க வந்து கூட்டம் நடத்துறீங்க? உங்களுக்கு செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு வேணும், வெயில நிக்கிறதுக்கு வேணும், நீங்க உன்னால மயக்கம் கிடைச்ச உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கு காவல்துறை வேணும், உனக்கு பாடி கார்டா நிக்கிறதுக்கு வேணும். ஆனா எங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆனா இதே காவல்துறையே கரூர்ல சொன்னார், இந்த காவல்துறையோடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க முடியாது, காவல்துறைக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் தான் அண்ணன் அது ஸ்கிரிப்ட்லயே இல்லைண்ணே, இந்த மாதிரி சொந்தமா அதை பேசாதீங்க, காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாடுல இருக்கு, நீங்க அவங்கள புகழ்ந்தீங்கன்னா முதலமைச்சருக்கு புகழ்ந்துற மாதிரி ஆயிடும், உடனே காவல்துறை மேல அவதூறு பார்ப்புங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் இல்லாம அண்ணனுக்கு எதுவுமே பேச தெரியாது. காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்களா அவர் கால் ஒடிச்சுன்னு விழுறாரு. எங்களுக்கு எப்படிங்க ஆளவரசுற மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாரு காவல்துறையில, ராணுவமே வந்தாலும் அவங்க முதுகுல ஏத்துவார். ஏன்னா அது அங்க பாஜக அந்த மாதிரி வேற பண்ணும். பாஜக என்ன பண்ணனா எலெக்ஷன் வர நேரத்துல ராணுவ வீரர்களுக்கு ஆபத்து, ராணுவத்துக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை கலப்புவாங்க. பீகார் எலெக்ஷன் அப்போ பகல்காம் தாக்குதல் நடந்தது பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்ப இவங்க அதே பேட்டர்ன், அவங்க ரேஞ்சுக்கு ராணுவம், இவங்க தமிழ்நாடு அளவில் புதிய கட்சி இல்லையா, அதனால இவங்க வந்து போலீஸ். சோ இவங்க ரேஞ்சுக்கு இவங்க, அவங்க ரேஞ்சு அவங்க, எல்லாமே அங்க இருந்து வர ஸ்கிரிப்ட் தானே, டைரக்ட் டீலிங் அங்க இருந்து. அதனால அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு அவங்க பண்றாங்க, இவங்க அளவுக்கு இவங்க பண்றாங்க. ஃபேமஸ் ஆச்சா இல்லையா அது சொல்லுங்க. என்ன ஃபேமஸ் ஆச்சு? சும்மா வந்து பேசிட்டு போயினா இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காரு. அதான் உங்களுக்கு சாவுல இருந்து பிரச்சாரம் வரைக்கும் ஃபேமஸ். இதான் சொல்றாங்கல்ல, வெளிய செத்தா எனக்கு ஃபேமஸ் ஆக மாட்டேன், இங்க செத்தா ஃபேமஸ் ஆவேன், அந்த மாதிரி இந்த ஃபேமஸ். இப்ப அண்ணனாவது வேட்புமனுல மறைச்சிருக்காரு. இப்ப இந்த மறைச்சதுல இவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்க வந்து 4 சீட் இருக்கும், அந்த 4 சீட்ல 2 இது கொடுத்துருக்காங்க, இந்த இன்னும் 2 ஆப்ஷன் 2 சீட் இருக்கு, அந்த ஆப்ஷன்ல மாத்தி எழுதிடலாம். இதை விட ஹைலைட் என்னன்னா, தலைவரே எப்படி இருக்குமோ தொண்டர் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பாத்தீங்களா, வேட்புமனுவே இல்லாம ஒருத்தர் போயிருக்காங்க. இதுக்கு பேர் வெயிட் இல்ல, தற்கொலைத்தனத்தோட உச்சம். வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது வேட்புமனுவே இல்லாம போயிருக்கீங்களே அவிநாசி தொகுதியில. வேட்புமனு இருந்தாதான் வேட்புமனு பண்ண முடியும்னு யாருங்க சொன்னா? புரட்சிங்க. அதாங்க, நீ புரட்சி வீட்டுல இருந்தே பண்ணிருக்கலாம். வேட்புமனு எதுக்கு இங்க வரையும் வந்து தாக்கல் பண்ணிட்டு வீட்லயே வச்சிருந்திருக்க வேண்டியதான். வேட்புமனு வச்சு சாமி கிட்ட பூஜை பண்ணிட்டு எங்க அண்ணன் முஜி போதும், நாங்க ஜெயிச்சிரும் அப்படின்னு வீட்லயே இருந்திருக்கலாமே. வேட்புமனு தாக்கல் பண்ண போது வேட்புமனு இல்லாம வரீங்களே, இந்த அறிவு கூட இல்லாத உங்களை ஒரு எம்எல்ஏ ஆக்கி நீங்க சட்டமன்றத்துக்கு போய் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் நீங்க கேட்டு வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்க எல்லாம் தெரியுமா? முதல்ல சட்டமன்றம் என்ன தெரியுமா? அங்க ஒரு எம்எல்ஏ எப்படி எல்லாம் பேசணும், என்னெல்லாம் கேட்கணும், யாருக்கிட்ட போய் நீங்க கேட்கணும். நீ எம்எல்ஏ ஆயிட்டா பத்தாது, அதுக்கு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கணும். ஒருவேளை நீங்க எதிர்கட்சியா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஸ்டாலினா இருக்காருங்களேன், நீங்க அவர்கிட்ட தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கும். அப்ப போய் என்ன ஸ்டாலின் சார் நீங்க சதி செய்றீங்க, எங்களுடைய இதுக்கு சதி செய்றீங்க. எங்க கோட் வேர்டு அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஸ்டாலின் பயந்துருவாரு, எல்லாத்துக்கும் எங்களுக்கு சதிதான். அவர் எப்படி யாரு பயந்தா எப்படி பயந்தாங்கன்றது ஆதவர்ஜுனாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோட தெரிஞ்சிருச்சு. பயந்ததாலதான் கண்ணாடி விட்டு எரிஞ்சாங்க. அதுதான் சொல்றேன், கண்ணாடி விட்டு எரிஞ்சது உங்க ஆளுங்க. நீங்க திமுக பார்த்து பயந்ததுனாலதான் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி அங்க இருந்து நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் இங்க இருந்து அழுகிற மாதிரி அழுகிற ஒரு எமோஷனல் ட்ரிகர் பண்ணனா இந்த முட்டாள் ஜனங்களை நம்புற மாதிரி நம்பிரும். அதாவது முட்டாள் ஜனங்கள் உங்களுடைய தொண்டர்கள் மட்டும்தான் அப்படி, உங்களோட அன்னில்ஸ் உங்க நண்பிஸ்லாம் நம்பிடுவாங்க. இல்லை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய இவங்க நிற்கக்கூடிய மற்ற தொகுதியில் இருக்கவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க, பெரம்பூர்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, இங்க இருக்கக்கூடியவங்க அவ்வளவு. திருச்சி கிழக்குல என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவர் வராரா பார்ப்போம், முதல்ல திருச்சிக்கு வராரா பார்ப்போம், அதாவது ஜெயிக்கிறாரா பார்ப்போம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி பேசுறாங்க. திருச்சியில பாத்தீங்களா ஒரு எம்ஜிஆர் முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தாரு, அதுல ஒரு அதாவது எம்ஜிஆரோட மைண்ட் வாய்ஸ் யாரோ கேட்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா, டே நானும் நீ ஒன்னாடா, நான் வந்து ஒரு கட்சியில அவர் உண்மையிலே எம்ஜிஆர் அவர்கள் இவர் வந்து சொல்லிக்கிறார். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் சொன்னார், நான் விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் சொன்ன கூட ஒரு வகையில் ஏத்துக்கிறேன். ஏன்னா தன்னுடைய சொந்த காசை ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு வாரி கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். வாரி கொடுத்தாருன்னா இவர் விட்டு வந்தவர், இவர் வந்து தூக்கி வச்சுப்பாரு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் தொண்டர்களை. இப்போ அங்க இந்த கட்சியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க, சீட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்காம எங்களை வச்சு சம்பாரிச்சிருக்கீங்க, எல்லாத்துக்குமே காசு 5 கோடி கொடு, 10 கோடி கொடு அப்படின்னு ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு இணை அமைப்பாளர், இணை செயலாளர், அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காசு சொல்லாதீங்க. டிரைவர் மகனுக்கு அவர் பதவி கொடுத்தாரு, நீங்க பாத்தீங்களா? அப்ப கட்சியில உழைச்சவனுக்கு, போஸ்டர் ஒட்டினவனுக்கு, கட் அவுட் வச்சவனுக்கு, கூட்டினவனுக்கு, துண்டு போட்டவனுக்கு, இத்தனை வேலை செஞ்சவனுக்கு, உனக்காக இப்ப திமுக கட்சி இருக்குன்னா ஒரு தொகுதியில அந்த கட்சி அவங்களை எதிர்த்து அந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஒட்டினா கூட ஒரு போட்டா போட்டி இருக்கும். அந்த போட்டா போட்டியை எதிர்த்துக்கிட்டு இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம்ல, இவ்வளவு தூரம் நாங்க களத்துல இறங்கி செஞ்ச எங்களுக்கு நீ என்ன பண்ண?
அவங்க எங்களுக்கு என்ன பண்ணாங்க, நான் நீங்க ஒரு உங்களுக்கு விஷயம் வேட்பாளர் இல்லல்ல, அப்ப இப்ப எங்களுக்கு வேட்பாளர் இல்ல எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வேட்பாளர்களா. அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டும். என்ன சொல்லுங்க. விருப்ப மனு அறிவிச்சோம், 50,000 விருப்ப மனு. வாண்டடா வந்து அவ்வளவு காசு கொடுத்துட்டு போனாங்க. எங்க வேற கட்சியில இப்படி பண்ணுவாங்களா நீ சொல்லுங்க. பதவி கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம், விருப்ப மனு 50,000 பேர் ஒரு 1000 ரூபாய். அந்த அளவுக்கு உங்க அண்ணனை நம்பி இருக்காங்கன்னு அர்த்தம். நம்பிக்கைங்க, அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் உடைச்சிட்டாருன்னு அர்த்தம். அதாவது உங்க ஃப்ரெண்டு படம் சான்ஸ் கிடைக்கலையா, பாப்பா உன் ஃப்ரெண்டு உனக்கு ஒரு சீட்டு, டிரைவரோட பையனா பாப்பா உனக்கு ஒரு சீட்டு. டிரைவர் விஷயம் தாங்க நான் அப்படியே உருகிட்டோங்க எங்கனோட. அதான் இப்படிதான் உங்களை எமோஷனலா இது பண்றது. சரி, நீங்க டிரைவரோட பையனுக்கு கூட கொடுத்தீங்க, அது உங்க இஷ்டம். வீட்டுல சமையல்காரமா இருந்திருப்பாங்க, அவங்க பொண்ணுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டி பெருக்கிறவங்க வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்க கொடுத்துருங்களா, தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி நடுத்தர சாதாரண குடும்பத்துல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் ஆசை தூண்டி விட்டு அவங்களெல்லாம் செலவு பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்துறதா தப்புன்ற. இது உங்க கட்சி, நீங்க யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுங்க. உங்க வீட்டுல கூட்டி பெருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுங்க, உங்க வீட்டுல உடைய டிரைவருக்கு கொடுங்க, உங்க வீட்டுல சமையல்காரமாக்கு கொடுங்க, உங்க வீட்டுக்கு அயன் பண்ண வரவங்களா அவங்களுக்கு கொடுங்க, பேப்பர் போடுறவங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டுல யார் யாருக்கு இருக்காங்களோ எல்லாருக்குமே கொடுங்க. ஆனா இவங்களை ஏன் செலவு பண்ண வச்சீங்க, இவங்களை ஏன் வேலை வாங்கினீங்கன்றதா கேள்வி. இப்போ ஒரு பெரிய கட்சினா எல்லாருக்குமே தெரியும், இந்த கட்சியில வாய்ப்பு கிடைச்சா ஓகே, இல்லைன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். வாய்ப்பு கிடைக்கிறதும் கிடைக்காம போறதும் அப்படின்ற மாதிரி தான் ஆசிலேஷன்ல இருப்பாங்க. ஆனா இது ஒரு புதிய கட்சின்னும் போது எல்லாம் எந்த நம்பிக்கையில செலவு பண்ணிருப்பாங்கன்னா, புசியான சொன்னார் இல்லையா, நிறைய ஊழ விட்டுருச்சுடா, என் காசு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி புசியானு சொல்லிட்டாரு, நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிரும், நம்ம தான் இந்த தொகுதி வேட்பாளர்ன்ற நம்பிக்கையில இறங்கி செஞ்சவங்க தலையில இடியை இறக்கி இருக்கீங்க பாத்தீங்களா. அதுதான் நீங்க வந்து சொந்த கட்சிக்கே இவ்வளவு துரோகம் பண்றீங்கன்னா, நாளைக்கு நீங்க ஒரு முதல்வரா வந்து இங்க உட்காந்து மொத்தமா தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பாஜக கிட்ட அடமானம் வைக்க மாட்டீங்க. அடமானம்லாம் வைக்க வேண்டாம், நீங்க தான் பாஜக, பாஜக தான் நீங்க. மொத்தமா அவங்க சொல்றதுக்கெல்லாம் கிளிப்புள்ள மாதிரி 2வது எடப்பாடியா இருக்க மாட்டீங்கன்றதுல எனக்கு வந்து துளி சந்தேகம் கூட கிடையாது. ஆக மொத்தத்தை எல்லாத்தையும் விடுங்க, இப்ப ஃபைனலா ஒரு விஷயம் வந்துருவோம். இப்ப எங்க அண்ணனா வேட்பு மனுல ஏதோ ஒரு சதி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க, ஏதோ ஒரு இடத்துல எங்க அண்ணன் போட்டியிடாம பண்ண வைக்க போறது டிஎம்கே சதிதான். நீங்க பாத்துட்டே இருங்க, விஜயால இந்த தொகுதியில போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் கமிஷனும் டிஎம்கேவும் சேர்ந்து பண்ண போறாங்க. நீங்க பாத்துனே இருங்க. நியாயமா இது எலெக்ஷன் கமிஷன் சதின்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். அதாவது நீங்க ஃபார்ம்ல உங்க மேல இருக்க வழக்கை எழுதாததுக்கு இப்போதைக்கு நீங்க உங்க ஆதவர்ஜனா தானே சொன்னாரு, எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டா திமுகவுக்கு பவர் இல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு பவர் இல்ல, எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் பவர்னாங்க. இன்னமும் நீங்க அதே ஒப்பாரிய வைக்கிறீங்களே, திமுக சதி, திமுக சதி, ஸ்டாலின் அவர்கள் சதி. எனக்கு புரியல. ஒண்ணு அது போய் இல்ல இது போய் மொத்தத்துல இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த தொகுதியில என்ன பிரச்சனை, இந்த தொகுதிக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், நான் வந்து இந்த மாற்றங்கள் கொண்டு வருவேன். ஏன்னா இங்க எல்லாமே ஏற்கனவே அப்டேட்டா நடந்துட்டு இருக்கு, அதை மாத்துறதுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியல. ஆக மொத்தம் ஒரே பிளெயின் ஸ்டேட்மெண்ட், திமுக சதி, திமுக சதி. காய்க்கிற மரத்தை அடிச்சா பழம் கிடைக்கும்னா அந்த மாதிரி ஆளுங்கட்சியை நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க வேற மாதிரி. இதுவும் பாஜகவோட ஸ்டைல். பாஜக எந்தெந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடத்தினாலும் அங்க கேம்பெயின் போகும்போது அமித்ஷா சொல்ற ஒரே இது ஊழல் ஆட்சி. இவங்க வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாங்களா கேட்டா அதை விட பயங்கரமான ஊழல் பண்ணுவாங்க. யார் எப்படி தட்டி கேட்டா என்னங்க கேட்கிறோமோ அதுதான் ஒரு விஷயம். கேட்கறதில்லங்க, தப்ப தட்டி கேட்க கூடாது, தப்பு நடக்காம. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப இருக்க ஆட்சி ஊழல் அப்படின்னு சொல்லி தானே வரீங்க. ஆனா உங்க கட்சியில இத்தனை ஊழல் நடக்குது. அதாவது சொல்றாங்க 5 கோடி வாங்குறாங்க, ஒரு பதவிக்கு இத்தனை காசு வாங்குறாங்க, மோசமான நபர்களுக்கு சீட்டை கொடுக்குறாங்க, புசி வரைக்கும் கமிஷன் போகுதுன்னு சொல்றாங்க. சொந்த கட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இடுப்ப கிள்றாங்க. இந்த மாதிரி மோசமான கஞ்சா கடத்தினவன், ஆள் கடத்தினவன், கொலை பண்றவன், கொள்ள அடிக்கிறவன், இவனுக்கெல்லாம் வேட்பாளர் பதவி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எம்எல்ஏ ஆகி நல்லா செய்ய போறாங்க, நாங்க நம்பணுமா? அப்ப நீங்க வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, நீங்க கண்டிப்பா செய்ய போறது இல்ல அப்படின்றத உண்மை. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த தேர்தல்ல நீங்க சொல்றதெல்லாம் உடைச்சிட்டு எங்கன்னா முதலமைச்சரா ஆக்குறமா இல்லையா மட்டும் நீங்க ஆன்லைன்ல வேணா முதல்வர் ஆவார், அதுதான் நடக்கும். நீங்க என்ன அவர் சொன்னார்ல, உங்க வேட்பாளர் ஒருத்தர் ஆன்லைன்ல வீடியோ போட்டு நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு வந்து பரப்புரையே தேவையில்லைன்னா, அந்த மாதிரி அண்ணன் ஆன்லைன்லேயே எலெக்ஷன் நடத்தி ஆன்லைன்லேயே முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. அது வேணா நடக்கும். மே 4ஆம் தேதி பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.